மதுரை மாவட்டம் தெற்கு தெரு கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மரம் விழுந்து 16 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெகன். வணக்கம் ஜெகன். இந்த விபத்து ஏற்பட காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? மேலும் 16 மாணவர்களின் உடல்நிலை தற்போது என்னவாக உள்ளது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை மாவட்டம் இந்த மேலூர் அருகே இந்த தெற்கு தெரு என்ற கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்துல அரசு மேல்நிலை பள்ளி வழக்கம் போல இன்று இயங்க தொடங்கியது. இன்று காலை பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் வகுப்பு மாணவர்கள் வழக்கம் போல் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் மரத்தடியில் அமர்ந்து வகுப்புகளை கவனித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆலமரம் ஒன்று பார்த்தீங்கன்னா வேரோடு சாய்ந்து விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக அங்கு அமர்ந்திருந்த இந்த 16 மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக அந்த தெற்கு தெருவில் இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு முதலுதவிக்காக அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையை மாணவ மாணவிகள் அனைவரையும் தற்போது அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பார்த்திருந்தால் இதில் 13 மாணவிகள் 3 மாணவர்கள் என்று முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த மாணவ மாணவிகள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அரசு ராஜாஜி மருத்துவமனையில இந்த எக்ஸ்ரே அவர்களுக்கு எடுக்கப்பட்டு பின்னர் அவர்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு காயமும் இல்லாத நிலையில மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த சிகிச்சை உள்நோயாளிக்கான சிகிச்சையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு தற்போது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மரம் விழுந்து விபத்திற்கு உண்டான அந்த மாணவர்களுக்கு சிறிய அளவிலான காயம் ஏற்பட்ட நிலையில் யாருக்கும் எந்த ஒரு உடல் உறுப்பில் சேதம் இல்லை என்று அரசு ராஜாஜி மருத்துவமனையோட மருத்துவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.